अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டடிப்புடியாழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தையும் அவன் தமக்கு பண்ணியிருக்கிற உபகார பரம்பரைகளையும் பல பல பாசுரங்களிலே தெரிவித்தவர். ஒரு 10 பாசுரங்களாலே அந்த எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உரிய தகுதிகள் எதுவுமே தமக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதில் 25வது பாசுரம் தொடங்கி அந்த 29வது பாசுரம் ஈராக 5 பாசுரங்களாலே தம்மிடத்திலே நன்மைகள் எதுவுமே இல்லை என்று தெரிவித்தார். நான் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கவில்லை, ஞான யோகத்தை அனுஷ்டிக்கவில்லை, பக்தி யோகத்தையும் அனுஷ்டிக்கவில்லை, உன்னை மனமொழி மெய்களாலே உன்னை துதிக்கவில்லை, அணில் செய்த செயலை கூட நான் செய்யவில்லை என்று இப்படியாக எந்த நன்மையும் என்னிடத்திலே இல்லை என்று தெரிவித்தார். இதை கேட்ட எம்பெருமான், உம்மிடத்திலே நன்மைகள் எல்லாம் இல்லை என்று நீர் சொல்லிவிட்டு இருக்கட்டும், உம்மிடத்திலே தீமைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா? தீமைகள் இல்லாமல் இருந்தால் அதையே பற்றாசாக கொண்டு நான் உமக்கு அனுகிரகம் செய்து விடுகிறேனே என்று கேட்டானாம். உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? என்னிடத்திலே இல்லாத தீமைகளே இல்லை, அதாவது நன்மைகளிலே ஒன்றுமே இல்லாதாற் போல தீமைகளிலே என்னிடத்திலே இல்லாதவை என்று எதுவுமே இல்லை, எல்லா தீமைகளும் என்னிடத்திலேயே குடிகொண்டிருக்கின்றன என்று ஒரு 5 பாசுரங்களாலே அப்படி தம்மிடத்திலே என்னென்ன தீமைகள், அதாவது தம்மிடத்திலே இருக்கிற தீமைகள் என்ன என்று அப்படி அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானிடத்திலே நாம் போய் சரணாகதி பண்ணுகிற பொழுது சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து நாம் சரணாகதி பண்ணுகிற பொழுது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று நாம் எல்லா தீமைகளுக்கும் கொள்கலமானவர்கள். ஏன்னா எத்தனையோ பிறவிகளிலே பிறந்து நாம் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம் அல்லவா, ஆயினாலே நம்மிடத்திலே இல்லாத தீமையே கிடையாது என்று அதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதைத்தான் தொண்டடிப்புடி ஆழ்வாரும் இப்படிப்பட்ட பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அதிலே 30வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் என்னுடைய மனத்திலே எனக்கு தூய்மை இல்லை, யாரையும் நான் நல்ல வார்த்தை சொன்னதில்லை, எல்லோரையும் கோபத்தாலே எரிந்து விழுந்திருக்கிறேன் என்று தம்முடைய அந்த துர்க்குணங்களை எல்லாம் இந்த 30வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்றொலில்லை, சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிழி விழிவன் வாழாய் மாலையானே உன்னிதூ திருவரங்கா எனக்கினை கரியன் சொல்லாய் என்னையாருடைய போவே. முதலிலே தமக்கு மனம் மொழி மெய்களாலே நன்மை இல்லை என்கிறதை கீழே தெரிவித்தார். அதாவது உன் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன் என்று உன்னுடைய திருவடிகளை நான் மலர்களாலே அர்ச்சித்ததில்லை, உன்னுடைய புகழை வாயாலே நான் சொன்னதில்லை, உன்னை நெஞ்சாலே நினைத்ததில்லை என்று நன்மை இல்லை என்று தெரிவித்தார். இப்பொழுது இந்த பாசுரத்தாலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், மனம் மொழி மெய்களாலே நான் தீமையே செய்து கொண்டிருக்கிறேன், தீமையை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்று தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்? மனத்திலோரு தூய்மை இல்லை, என்னுடைய மனத்திலே தூய்மை என்பது அடியோடு கிடையவே கிடையாது, எப்பொழுதும் என்னுடைய மனத்திலே கெட்ட எண்ணங்களே பொலிந்து கிடக்கின்றன என்று தெரிவித்தார். அதற்கு மேலே சரி, மனத்திலே அப்படி இருந்தாலும் கூட சில பேர் மனத்திலே இருப்பதை வெளிக்காட்டாமல் வாயிலாவது தேனொழுக பேசுவார்களே, அப்படியாவது நீர் பேசுகிறீரா என்று கேட்க, வாயிலோர் இன்சொலில்லை, என்னுடைய வாயிலே இனிய சொற்களே வந்தது கிடையாது, எப்பொழுதும் நான் கடுமையாகவே பேசிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது சிந்தையாலே சொல்லி ஆயிற்று, அதே போல மனத்தாலே சொல்லி ஆயிற்று, வாயாலே சொல்லி ஆயிற்று. சரி, நீர் செயலாலே எப்படி இருக்கிறீர் என்று கேட்டால், சினத்தினால் செற்றம் நோக்கி, மிக வேண்டியவர்கள் வந்தால் கூட அவர்களிடத்திலே கோபத்தோடு தீ விழி விழிவன், நெருப்பு போல அவர்களை பார்த்து நான் விழிப்பேன் என்கிறார். இப்படி விழிப்பது எதற்காக? ஏதாவது காரண காரியத்தோட
அவர்கள் ஏதாவது உமக்கு தீங்கு செய்ததனாலே அப்படி செய்கிறீரா என்று கேட்டால், தீவிழி விழிவன் வாளா வாளா என்றால் வெறுமனேயே என்கிறார். அவர்கள் எதுவுமே எனக்கு செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்களை பார்த்தால் எப்பொழுதும் நான் எரிந்து விழுவேன், கடுகடு என்று இருப்பேன் என்று தம்முடைய அந்த துர்குணத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறார். ஆக மனத்தாலே, மொழியாலே, செயலாலே எதனாலும் எனக்கு நன்மையே கிடையாது, எல்லாம் தீமைதான் என்று தெரிவித்தார். அப்பொழுது எப்படி உமக்கு அனுகிரகம் செய்வது என்று எம்பெருமான் கேட்க, உடனே புனத்துழாய் மாலையானே, இப்படிப்பட்ட நீச்சர்களையும் காப்பதை விரதமாக கொண்டன்றோ நீ திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுதோ எனக்கு நீ அனுகிரகம் செய்யாமல் போகலாமா? பொன்னி சூழ் திருவரங்கா என்று திருவரங்கத்திலே வந்து நீ எழுந்தருள் இருப்பது எதற்காக? இப்படிப்பட்ட நீச்சர்களையும் கூட திருத்தி பணிகொண்டு நாம் அவர்களை அடியவர்களாக ஆக்க வேண்டும், அத்தனை பேருக்கும் வீடு பேறு அளிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தானே இந்த பொன்னிசூழ் திருவரங்கத்திலே வந்து நீ எழுந்தருள் இருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு இனி கதியன் சொல்லாய், எனக்கு நீதான் கதி, அதாவது போக்கொழி, போகிற வழி சொல்ல வேண்டும். என்னிடத்திலே நன்மை எதுவும் இல்லை, என்னிடத்திலே தீமைகள் அதிகமாக இருக்கின்றன, இருந்தாலும் எனக்கு நீதான் வழி சொல்ல வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து கேட்டாராம். இப்படி இருக்கிற உமக்கு நான் ஏன் வழி சொல்ல வேண்டும் என்று கேட்க, உடனே சொல்லுகிறார், என்னை ஆளுடைய கோவே, என்னுடைய ஆளுடைய கோவே என்னால் என்ன செய்வது? நீ எனக்கு எஜமானனாய், நான் உனக்கு அடிமைப்பட்டவனாய், அது நான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் உன்னுடைய உடைமை அல்லவா? ஆகினாலே உடைமையை இழந்தால் அது உடைமைக்கோ கேடு, அந்த உடைமையை இழந்த உடையவனுக்கு அல்லவோ கேடு. ஆகினாலே என்னை ஆள் உடைய கோவான நீ எனக்கு வழி சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னை இழந்தால் அதனுடைய இழப்பு எனக்கல்ல உனக்குத்தான் என்பது போல இந்த பாசுரத்திலே இப்படி அந்த எம்பெருமானை பார்த்து தெரிவித்தார். இன்னும் தம்முடைய தாழ்வுகளை சொல்லிக் கொள்ளுகிறார். நான் எப்படி இருக்கிறேன் என்றால் என்னிடத்திலே எந்த தவமும் கிடையாது என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன் உவர்த்த நீர் போல எந்த நுத்தவர் கொன்னுமல்லேன் செவ்வாயினார்க்கே துவக்கர துரிதனானே அவத்தமே பிறவிதந்தாய் அரங்கமான கருடானே. முதலிலே தெரிவிக்கிறார், தவத்துளார் தம்மிலல்லேன், நான் உடலை வருத்திக் கொண்டு தவம் எதையும் செய்வல்லை. அதாவது தவம் என்பது என்ன என்னால் உடலை வருத்திக் கொண்டு ஆத்மாவுக்கு நன்மை தேட வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உடலை சற்று இழைக்க விட வேண்டுமா? ஆஹா, அதுதான் தவம் என்று காயக்கலேசம் என்று சொல்லுகிறார். ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலன் ஐந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய், தவம் செய்தல் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட தவத்திலே நான் இறங்கவே இல்லை. என்னுடைய உடலை நான் பேணினேனே தவிர ஆத்மாவுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஆகையினாலே தவத்துளாறு தம்மிலல்லேன் என்று தெரிவித்தார். அப்படி இருந்தாலும் கூட ஏதாவது சம்பாதித்த பொருளை சம்பாதிப்பது கூட தர்மம் அர்த்தம் என்று அந்த பொருளை ஈட்டுவது கூட ஒரு தர்மமாக சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த பொருளை நியாயமான வழியிலே ஈட்டி நியாயமான வழியிலே அதை செலவழிக்க வேண்டும் என்றும் கூட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்னால் தனம் படைத்த ஆறிலல்லேன், அப்படிப்பட்ட செயலிலேயும் நான் இறங்கவில்லை. என்னுடைய அந்த புருஷார்த்தமாகவும் கூட நான் எதையும் செய்யவே இல்லை என்று தெரிவித்தார். இப்படி அப்படித்தான் இருக்கிறீரோ என்றால் மேலே சொல்லுகிறார் பாருங்கள், உவர்த்த நீர் போலா எந்தன் உற்றவர்க்கு ஒண்ணுமல்லேன். என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே கூட நான் இனிய வார்த்தைகளை பேசினது கிடையாது. பின்ன எப்படி இருந்தேன் என்றால் உவர்த்த நீர் போல, அதாவது உவர்ப்பை உடைய உப்பு நீரை முகத்திலே வீசினால் அது எவ்வளவு எரிச்சலை உண்டாக்குமோ அதுபோலத்தான் என்னுடைய உறவினர்களிடத்திலேயும் கூட நான் இருந்தேன் என்கிறார். உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கும் நான் ஒன்றுமல்லேன் என்று சொன்னார். அப்போ உலகத்திலே யாருக்குமே நீர் இனியவராக இருந்ததே கிடையாதா? யாரையுமே நீர் இனியவர்களாக நினைத்தது கிடையாதா என்றால் அது மட்டும் உண்டு என்னார். யாரிடத்தில் என்றால் துவர்த்த செவ்வாயினார்க்கே என்று அப்படிப்பட்ட விலைமகள்கள் இருக்கிறார்களே, அதாவது குச்சித ஸ்திரீகள், அந்த பெண்களிடத்திலே மட்டும் நான் எப்படி இருப்பேன் என்றால் மிகவும் இனியவனாக அவர்களை இனியவர்களாக கொண்டு இப்ப அதுவும் கூட தவறான செய்கையிலே சேர்கிற செயல் அல்லவா? ஆயினாலே சொல்லுகிறார்,
அப்படி துவர்த்த செவ்வாயினார் என்று மிகவும் இனிய சிவந்த வாய்களை உடைய அந்த பெண்கள், அவர்களுக்கு துவக்கர துரிசனானேன் என்று அவர்களிடத்திலே போய் நான் அவர்களுக்கு கூட என்ன செய்தேன் என்றால் துரிசனானேன் என்று கெட்டவனாகவே கூட இருந்து விட்டேன். அவர்களிடத்திலும் பயனை கொண்டு விட்டு அவர்களை நான் லட்சியம் செய்யாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்லுகிறார்? இப்படியெல்லாம் வீணை கழித்தபடியினாலே அவத்தமே பிறவி தந்தாய். எம்பெருமானே, இப்படிப்பட்ட பிறவி எனக்கு அவத்தம். அவத்தம் என்னால் கேட்டை விளைக்கக்கூடிய பிறவி, அதையென்றோ நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்று எம்பெருமானையே பார்த்து தெரிவிக்கிறார். உண்மையாக பார்த்தால் எம்பெருமானா இப்படிப்பட்ட பிறவியை இவருக்கு கொடுத்தான். எம்பெருமான் நல்ல எண்ணத்தோடு தான் இவருக்கு பிறவியை கொடுத்தான். இவருக்கு சரீரத்தை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து நல்வழியிலே செல்லும் என்றுதான் கொடுத்தான். ஆனால் எம்பெருமான் கொடுத்த அந்த சரீரத்தையும் உடலையும் அந்த இந்திரியங்களையும் இவர் பாழே இந்த உபகரணங்கள், அதாவது கைகால் முதலிய உறுப்புகளையும் இவர் பாழே போக்கிவிட்டு அந்த எம்பெருமானையை பார்த்து அவத்தமே பிறவி நீ தந்தாய் என்கிறார். அதற்கு காரணம் என்ன என்னால் அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய உறவு முறை அவனிடத்திலே உண்டல்லவா? என்னதான் இருந்தாலும் நம்முடைய தகப்பனாரிடத்திலே நீ என்றோ என்னை பெற்றாய் என்று சொல்லுவது போலே இவர் ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து அவத்தமே பிறவி தந்தாய், ஆனாலும் என்னை கைகழிய விட்டுவிடலாமா? அரங்கமா நகருளானே, இந்த திருவரங்கத்திலே நீ எழுந்தருளியிருப்பது என்னை போன்றவர்களையும் உய்வு பெறுவிப்பதற்காக வென்றோ என்று அவனை பார்த்து அப்படி அருளி செய்கிறார். இன்னும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகர